பேன் இந்தியன் அளவுல ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்ப்புடன் காத்திருப்புல இருக்க படம் தான் கல்கி. நாகஸ்வின் இயக்கத்துல வெளியான இந்த படத்துடைய முதல் பாகம் பிரம்மாண்ட வெற்றி பெற்ற நிலையில இரண்டாம் பாட்டுக்காக ஆரம்ப கட்ட பணிகள் மும்முரமாக போயிட்டு இருக்கா. இந்த நிலையில இந்த படம் பற்றி அவ்வப்போது சில சுவாரஸ்யமான தகவல்களுமே வெளியாகி ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை அதிகமாக்கிட்டும் இருக்கு. இந்த நிலையில கல்கி படத்துடைய இரண்டாம் பாகத்துல பிரபல தமிழ் நடிகை ஒருவர் இணைந்துள்ளதாக சொல்லப்படுது. கடந்த 2024ஆம் ஆண்டு வெளியான கல்கி படத்துல மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்கள் இணைந்து நடித்திருந்த நிலையில தீபிகா படுகோன் முக்கிய கதாபாத்திரம் ஒன்றில் நடிச்சிருப்பாங்க. இவங்க இரண்டாம் பாகத்துல இருந்து நீக்கப்படுவதாக படக்குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டாங்க. இதனால ரசிகர்கள் பல பேருமே கடுமையாக அதிர்ச்சி அடைந்தாங்க. இதனடுத்து தீபிகா படுகோனுக்கு பதிலாக இரண்டாம் பாகத்துல நடிக்க போவது யார் அப்படின்ற தகவல் தற்போது வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அவங்க வேற யாருமே இல்ல, நடிகை சாய் பல்லவி தான் அப்படின்ற தகவல் சோசியல் மீடியாக்கள்ல உலா வருது. இதனையுமே சாய் பல்லவி மறுக்கவில்லை அப்படின்றதுனால இந்த தகவல் அதிகாரப்பூர்வ தகவல் தான் அப்படின்னு சொல்லி ரசிகர்களுமே சாய் பல்லவிற்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்த வேலையில பாத்தீங்கன்னா சாய் பல்லவி பற்றி மற்றும் ஒரு அவதூறுமே சோசியல் மீடியாக்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது நடிகை சாய் பல்லவி தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கதாபாத்திரங்கள்ல மட்டும்தான் நடிப்பாங்க அப்படின்றத ஒரு சில இன்டர்வியூஸ்ல அவங்களே ஓப்பனாக சொல்லிருப்பாங்க. சோ இவங்களுடைய நடிப்புல கடைசியாக தமிழ்ல பாத்தீங்கன்னா அமரன் திரைப்படம் வெளியாச்சு. அதுல சிவகார்த்திகேயனுக்கு எந்த அளவிற்கு ஸ்பேஸ் இருந்ததோ அதே அளவிற்கு நம்ம சாய் பல்லவிக்குமே அந்த படத்துல ஸ்கோர் பண்ணுவதற்கான அதிக வாய்ப்புகளுமே இருந்தது. அதனையுமே சாய் பல்லவி சரியாக பயன்படுத்தியுமே கொண்டாங்க. இந்த நிலையில இதற்கு முன்னாடி தமிழ்ல இருந்து அதாவது விஜய் சாருடைய கோட் திரைப்படத்திற்கு சாய் பல்லவி தான் கேட்டாங்க. ஆனால் சாய் பல்லவி அந்த ரோல்ல நடிக்க மாட்டேன் அப்படின்னுமே சொல்லிட்டாங்க. ஆனால் தற்போது AK 64 அப்படின்ற நம்ம அதிசருடைய திரைப்படத்தின் காசன் குரு தேர்வுமே நடைபெற்று வருதா. இதுல சாய் பல்லவி நடிக்க உள்ளதாக சொல்லப்படுது. ஆகையால பாத்தீங்கன்னா ஒரு சில ரசிகர்கள் ஏன் விஜய் சார் படங்கள்லாம் நடிக்க மாட்டீங்க, AKவுக்கு மட்டும் எஸ்ஸா அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.